நான் பார்ல தாங்க வேலை செய்யறேன். குடிச்சா லவ் கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. குடிக்காததுனால லவ் கெட்டு போனதை பார்த்துருக்கீங்களா? என் லவ் மேட்டர் தாங்க. என்னன்னா, நான் ஆர்யா மாதிரி இருக்கணும் இல்லையோ, எமி ஜாக்சன் மாதிரி ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணிச்சிங்க. எங்க பாருக்கு அடிக்கடி குடிக்க வர பொண்ணு, ஃபாரின் ஃபிகரு. அது என்கிட்ட தான் வந்து சரக்கு ஆர்டர் பண்ணுங்கய்யா. நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல அது மிக்ஸ் ஆகி என்னோட லவ்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட வந்து லவ் சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இது ஃபாரின் பொண்ணு நம்மளை லவ் பண்ணுது, கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு அதுக்கிட்ட போனேன். உண்மையிலேயே நீ என்னை லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டேன் சார். அது சொல்லிச்சு, ஆமா இதுல என்ன சந்தேகம், சத்தியமா உன்னை தான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட போய், இந்த மாதிரிமா நான் ஒரு ஃபாரின் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் சார். அவங்களும் பரவாயில்லையே, பையன் பார்ல வேலை செஞ்சாலும் ஃபாரின் பிகரை உஷார் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு, சரிடா அந்த பொண்ணு எப்படி உனக்கு பழக்கம்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், அந்த பொண்ணு அடிக்கடி எங்க பாருக்கு குடிக்க வருமா அப்படின்னு சொன்னேன். அடப்பாவி, விளக்கேத்த ஒரு பொண்ணை கூட்டு வாடான்னா சரக்கேத்த வாடா ஒரு பொண்ணை கூட்டு வரேன்னு கேட்டாங்க சார். சரி அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா உடனே அந்த பொண்ணு குடியை விட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், எங்க அம்மா ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, உனக்காக சத்தியமா எதையும் செய்வேண்டா அந்த நம்பி சொன்னேன் சார், நீ குடியை விட்டுட்டு என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சார் பண்ணுச்சு, என்னை விட்டுட்டு 4 பாட்டிலோட ஃபாரினுக்கு போயிடுச்சு சார். அதனாலதான் சார் சொல்றேன், இங்க பார் கடையெல்லாம் திறந்து வைங்க, என்ன மாதிரி ஆரியாக்களுக்கெல்லாம் எமி ஜாக்சன் கிடைக்கட்டுமேன்ற நல்லெண்ணத்துல சொல்றேன் சார். பாண்டிச்சேரியில போன வருஷம் பட்ஜெட் போட்டாங்க, 2750 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்க. அதுல 1200 கோடி ரூபாய் வருமானம் தேடி தந்ததே இந்த மதுக்கடைகளால தான். நாங்க ஆடுற வரைக்கும் தான் சார் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். நாங்க ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கவர்மெண்ட் அப்படியே ஆடிடும் சார். குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவனும் கிடையாது, குடிக்காம இருக்கிறவன்லாம் நல்லவனும் கிடையாது சார். எல்லாரும் சொல்றாங்க குடிகாரன் 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 குடிகாரன். நான் அதையே தப்புன்றேன். டீ குடிக்கிறீங்களே குடிகாரங்க சொல்றாங்களா, காஃபி குடிக்கிறீங்களே குடிகாரங்க சொல்றாங்களா, அட தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறமே குடிகாரங்கன்னு சொல்றாங்களா சார்? இந்த மது குடிக்கிறவனை மட்டும் ஏங்கன்னு குடிகாரன்னு சொல்றீங்க? மது அருந்துவோர்னு நாகரிகமா சொல்லுங்க சார், அதை தான் சொல்றோம். தமிழ்நாட்டுல மதுவிலக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க சார். மதுவிலக்கு இருக்கிற மாநிலம் குஜராத்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவில். குஜராத்ல யாரும் மது சாப்பிடுறது இல்லைங்க ஐயா, அங்கதான் மதக்கலவரம் அதிகமா இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் மது குடிக்கிறோம், ஆனா மதக்கலவரம் வர்றது இல்லை. பாத்தீங்களா? அப்ப பாத்துங்க, ஒற்றுமை எங்க இருக்கு? மதுல தான் இருக்கு. இந்த பார்ல அந்த ஒரு டேபிள போய் பாருங்க, எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் ஒன்னா உக்காந்து சரக்கு அடிக்கும் போது சியர்ஸ்ன்னு சொல்லி அந்த குடிக்கிற சத்தத்துல தான் ஜாதி கலவரம்லாம் சத்தம் இல்லாம போயிடுது. ஒரே கிளாஸ எத்தனை ஜாதிக்காரன் குடிச்சிட்டு கழுவாம கொடுத்தாலும் குடிக்கிற ஒத்துமை இருக்கு, அது இந்த பார்ல தாங்க இருக்கு. கழுவாத கிளாஸ்ல குடிக்கிறேன்னு சொல்றதுக்கு கை தட்டுற ஒரே ஜென்மனி தான். இதனாலதான் சொல்ற மது விலக்கு தேவையே கிடையாதுங்க, பாரெல்லாம் ஓப்பனா இருக்கட்டும். மது விலக்கு தேவை. ஏன்னா என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கை நடுத்தருவில் நிக்குது. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நானும் என் தங்கச்சி என் தம்பி. அம்மாவால் எங்களால் சரியாக பாதுகாக்க முடியலன்னு சொல்லி நான் படிக்கிற 15 வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போன உடனேவே அந்த குடிகாரங்கிட்ட நான் பட்ட டார்ச்சர் இருக்கே சார், அளவில்லை. ஊரு உறவனி எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா வாழ போற வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் காணாம கொலை கொல்லனை அடிச்சுட்டு கடலூர் மத்திய சிறையில போய் உக்காந்துக்கிட்டு என்னை நடுத்தேவுல நிறுத்திட்டு அந்த சின்ன வயசுலயே நான் மத்திய சிறையை போய் மிதிச்சு அவருக்கு பெயில் எடுக்கிறதுக்கும் அவருக்கு வக்கீல பிடிக்கிறதுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி அலைஞ்சி என் வாழ்க்கை அப்பவே சீரழிஞ்சு போயிடுச்சு சார். வீட்டில் இருக்கக்குள்ளையாவது எங்களை நிம்மதியா இருக்க விடுறாரா? அதுவும் இருக்க விடுறது கிடையாது. குடிச்சு குடிச்சு டார்ச்சர் பண்ணி பேசின விஷயத்தைய பேசி பேசி நோகடிக்கிறார் சார்.
என்னோட தாயோட இவரோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து தன்னோட பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சேன்னு சொல்லி மனவேதனைப்பட்டு செத்துட்டாங்க சார். அந்த சாவுல கூட என்னோட தாயோட கடைசி நேரத்துல கூட என்னால உட்காந்து பெத்த பொண்ணா அழ முடியல சார். ஏன்னா இந்த குடிகாரங்கிட்ட மாட்டி முடிக்கிறேன் சார். உனக்கு இப்படி திரும்பினா அங்க விலகுது, இப்படி திரும்பினா அங்க தெரியுதுன்னு சொல்லி அங்கேயே இழுத்து போட்டு அடிக்கிறாரு சார். என் அம்மா இறந்துட்டாங்கன்னு அழறதா, இந்த புருஷன் கொடுக்குற டார்ச்சர்ல அழறதா, என் தங்கச்சி தம்பி அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களே அழுவதா சார். என்ன மாதிரி பொண்ணோட வாழ்க்கையில கேள்விக்குறியா போகுது சார். இனிமேல் இந்த புருஷன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி நானும் என் பிள்ளைங்களும் போட்டு இந்த ட்ரெஸ்ஸோட வந்தேன் சார். இன்னைக்கு பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. நானும் என் பிள்ளைங்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சுயமா தொழில் செஞ்சு என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு எடுத்து நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஏதோ வெளியில வந்துட்டேன் சார், தப்பிச்சுக்கிட்டேன். என்ன மாதிரி பொண்ணுங்க வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை தொலைச்சிட்டு நிக்கிறோம். அதனால சொல்றேன் சார், மதவிலக்கு தேவை 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 சார். தூத்துக்குடியை சேர்ந்த கணேசன் இவர் அப்பா இல்ல, எல்லாமே இந்த அம்மா தான். இந்த பையன் +1 படிக்கும்போது, இன்னைக்கு வயசு 46, இவர் +1 படிக்கும்போது இவரை ஹை ஜம்ப் தாண்டுவார். அந்த உயரம் தாண்டுதல் போட்டியில் போய் கலந்துக்கும் போது அப்படி தாண்டும் போது கீழே விழுந்த காரணத்தால் இவருடைய முதுகு தண்டுவடம் அடிபட்டு விட்டது. அதிலிருந்து இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒன்று இதை போல் நிற்க முடியும், இல்லை என்றால் அப்படியே படுக்க முடியும். அதை தவிர இவரால் உட்காரவோ எழுந்திருக்கவோ முடியாது. வாழ்க்கையிலே ஒரு ஒளிவிளக்கு ஏற்ற வேண்டும் என்று சன் டிவியை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சேலம் விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இந்த 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சேலம் AVR சொர்ணமகால் சார்பில் இந்த 10,000 ரூபாய் காசோலை வழங்குகிறார்கள். நன்றி. அரசாங்கத்துக்கே தெரியுங்க ஐயா, நம்ம நாட்டை காக்கிற ராணுவ வீரனுக்கு சரக்கு கொடுத்தாதான் நல்லா வேலை செய்யறான்னு தெரியுதுங்க ஐயா. ராணுவ வீரருக்கு ஏன் தெரியுமா ஐயா சரக்கு கொடுக்கறாங்க? அங்க குளிர் பிரதேசம் ஐயா. குளிர் பிரதேசத்துல உடல் இருக்க அந்த சூடு தணிஞ்சு போகுது. அதனால அந்த உடல்நிலை தனியாம ஒரு கதகதப்பிலேயே இருக்கணும்ன்றதுக்காக சரக்கு கொடுக்கறாங்க. சரக்கு கொடுக்கிறது அவங்கள அழிக்கிறதுக்காக இல்ல, நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு ஐயா. அக்கா நீங்க சொல்றது சரிதான். அதே அரசாங்கமே அதே ராணுவ வீரர் ரிட்டையர் ஆகி வந்த பிறகும் 4 பாட்டில் ஃப்ரீயா கொடுக்குறாங்களே, அங்க குளிர் பிரதேசம், இங்க என்ன குளிர் பிரதேசமா? ஐயா, அத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்து பழக்கப்பட்ட உடம்பு, அந்த பழக்கப்பட்டவர்களுக்கு அந்த பழக்கத்தை தொடரக்கூடிய சூழ்நிலைக்காக தான் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க சொன்ன மாதிரி கடையெல்லாம் மூடிட்டா அந்த மாதிரி ராணுவ வீரங்க என்னங்கய்யா பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் பர்மிட்னு ஒன்று உண்டு. அரசாங்கம் குடிச்சிட்டு தான் வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்குது. குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லிருக்குதா? தமிழ்நாட்டு சரக்க வாங்கி கர்நாடகா தண்ணிய ஊத்தி கலந்து கலந்து குடிச்சேன். அது போதை இல்ல போதை இல்ல பாத. நான் எங்கெங்கயோ சரக்கு அடிச்சேன் கண்டம்மா, ஆனா பாண்டிச்சேரி சரக்கு போல இல்லம்மா. மத்ததெல்லாம் ஒரிஜினல் இல்லம்மா. பயந்தவன் சாராயம் என்றான், வியந்தவன் அதை போதை என்றான், யோசித்தவன் அதை மருந்து என்றான். மதுவை மருந்தாக குடித்திருந்தால் கூட சமுதாயத்தில் பெண்கள் கதறி இருக்க மாட்டார்கள். நீங்கள் தினந்தோறும் அதை விருந்தாக நினைத்தல்லவா குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். இந்த சாக்கடையெல்லாம் அல்றவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த சாக்கடை அல்றாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் இந்த சரக்கை போட்டால் தான் சரக்கு அள்ள முடியும். அப்படி இந்த சரக்கு கடையெல்லாம் நீங்க சாத்திட்டீங்கன்னா 10 நாளைக்கு மேல நம்ம இந்த தெருவில் நடமாட முடியுமா? 10ஆம் நாத்து வெளியே வர முடியுமா? அதனால தான் ஐயா அவங்களாம் அந்த சரக்கை சாட்டதுனால தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி நாம் நல்ல வாழ்வு வாழறோம். அதனால நல்ல வாழ்வு நாமளாம் வாழணும்னா அவங்களுக்காக நம்ம சரக்குகளை திறந்து வச்சிருக்கோம். தொழிலுக்காக குடிக்கிறாங்க, ஆனா நீங்க குடிக்கிறதே தொழிலாக்கிக்கிட்டீங்களே. என் கணவர் என்ன ராணி மாதிரி வச்சிருக்காரு. ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் ஐயா. ஆனா நைட் ஆனா என் கணவர் குடிச்சிட்டு வருவார் ஐயா. குடிச்சிட்டு வந்தவனே பேசினதையே பேசி 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 சாவடிப்பாரு ஐயா.
எனக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. நானும் கல்யாணம் ஆகி 15 வருஷமா வீட்டுல யாருக்கிட்டுமே சொன்னது கிடையாது. ஏன்னா என் புருஷனை யாரும் கேவலமா பேசிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்தேன். பிள்ளைங்க எல்லாம் 2 பேரும் ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து என்ன கூட்டு கேட்குறாங்க, ஏமா இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கிட்டு வந்து பொண்ணை என் ஃப்ரெண்டு மாதிரி கையை போட்டு அணைச்சி அன்பா அரவணைப்பா கேட்டேன், ஐயா ஏமா உனக்கு நல்லா தானே இருந்த, நல்லா தானே படிச்ச, ஏமா இப்படி போயிட்ட அப்படின்னு நான் கேட்கும்போது என் பொண்ணு சொல்லுது, அம்மா அப்பா குடிச்சிட்டு வந்து உன்னை சண்டை போடும்போது என் மனசெல்லாம் வலிக்குதுமா, எனக்கு மனசெல்லாம் துடிக்குதுமா, காலையில எழுந்து நான் ஸ்கூலுக்கு போனா கூட அந்த வலிதாம்மா எனக்கு மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அழுவும் போது என்னால என்ன பண்றதுனே தெரியலைங்க ஐயா. உடனே நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி என் கணவர்கிட்ட சொன்னேன், பாப்பா வந்து இதை மாரி சொல்றா மாமா, என்னன்னு தெரியல, குடிச்சதுனால சண்டை போட்டுக்கிறதுனால தான் இப்படின்னு சொல்லிட்டு சொல்றா மாமா, என்ன பண்றதுன்னு தெரியல, இதோடைய முடிவை நீ தான் எடுக்கணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது மாமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஐயா. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு வரவர் சாயந்தரம் 6 மணிக்கே வந்தாரு. வந்து என் கையை பிடிச்சிக்கின்னு, இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேமா, என் பிள்ளைங்க மேல ஆணையமா நான் சத்தியமா குடிக்க மாட்டேமா அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து என் புருஷன் இன்னை வரைக்கும் குடிக்கலைங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக ஒரு அப்பா எப்படி மாத்திக்கினாரோ அதே